இங்க நம்ம சூனியக்காரியோட பேரன்னு பிறந்து இவ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான். கூடவே மத்த பசங்க மாதிரி இல்லாம இவன் கொஞ்சம் காலமாடு மாதிரி வீரியமா இருக்கான். அடுத்து இவனும் ஒரு கர்ப்பிணி தாய் மேல கைய வச்சோன்னே அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு இடுப்பு வலிச்சு கரு தங்க மாட்டேங்குது. அடுத்து தன்னோட பையனை பத்தி ஹீரோக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போறாரு. இப்ப அவரும் அந்த சூனியக்காரியோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா இவங்க குடும்பத்துல அந்த பொண்ணு வந்து மாந்திரிகம் பில்லி சூனியம் போன்ற எல்லாமே கொஞ்ச நாள்லயே வேற லெவல்ல கத்துக்கிட்டு இவங்க குடும்பத்துல எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான். இப்ப எதுக்கும் மேல ஒரு படி போய் கத்துக்கணும்னு இவளோட கடவுளான எரும மாட்டோட வாரிசை பெக்கணும்னு இப்ப இவங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி அது மூலியமா வாரிசு எடுத்து பவர்ஃபுல் ஆக்கிட்டு இருக்கான். இப்ப இவளோட பேரனுக்கு எப்ப 11 வயசு ஆகுதோ அப்ப இருந்து அந்த பையனும் இந்த பாட்டியும் பவர்ஃபுல் ஆயிருவாங்க. அடுத்து இதெல்லாம் தடுக்கிறதுக்காக அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ இவளுக்கு மாமிசக்கறி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இவளோட சடையை பிடிச்சு கழுத்து நெரிச்சு கொண்டுறாரு. அடுத்து காலையில இந்த பாடிக்கு சாஸ்திரம் சம்பளம் பண்ணிட்டு இந்த பாடியை எடுத்து எரிக்கலான்னு பார்த்தா தூக்கவே முடியல. அடுத்து இவகிட்ட இருக்கிற சக்தி இவளோட ஜடையில வச்சிருந்ததால அந்த ஜடையை அறுத்து மருமக கிட்ட கொடுத்துட்டு இந்த பாடியை எரிச்சிடுறாங்க. ஆனா இந்த சூனியக்காரியை ஈஸியா கொண்டுட்டாங்க. நம்ம ஹீரோட பையனை இவனே கொல்லலான்னு பார்த்தா கடைசியில அவங்க அம்மா வந்து பையனை காப்பாத்தி நம்ம ஹீரோ எப்படி அவங்க அம்மாவுக்கு சாப்பிடுறதுக்கு மாமிசக்கறியும் சரக்கும் கொடுத்தாரோ அந்த மாதிரி இப்ப இந்த பையனுக்கு நம்ம அம்மாக்காரி டெய்லியும் சாப்பிடுறதுக்கு மாமிசமும் சரக்கும் கொடுக்குறோம். மக்களே உங்களுக்கு மாந்திரிகம் பில்லி சூனி ஏதாச்சும் தெரிஞ்சா நம்ம சேனல்ல முடிச்சு விட்டாதீங்கன்னு வேண்டிக்கிறேன்.